அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேட்ச்ல நம்ம இப்போ 11th 12th ஹிஸ்டரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி மிஷன் குரூப் 4 அப்படிங்கிற டைட்டில் 6 to 10th வரைக்கும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 11th ஹிஸ்டரியில 16th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஐரோப்பியன் வருகை வரைக்கும் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? போன வீடியோல நம்ம டேனியர்கள் வரைக்கும் பார்த்திருப்போம். இந்த வீடியோல ஆங்கிலேயர்களுடைய வருகை. இவங்கல இருந்தா எப்படி நம்மளோட ஹிஸ்டரி வந்து மாறுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பிரிட்டிஷர்ஸ் வராங்க. முதல்ல நம்ம சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீசர் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் டச்சு, அதுக்கப்புறம் பிரெஞ்சு, அகைன் பிரிட்டிஷர்ஸ் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் டேனியர்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ரைட்? இப்ப யார் வராங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட வருகை. இவங்க எப்படி உள்ள வராங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்லயே வந்து ஐரோப்பிய நாடுகளே இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. போர்ச்சுகல் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய மார்க்கெட்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஆங்கிலேயர்களுக்கும் தோணுது, ஏன் நம்மளும் வந்து அங்க போய் ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கான ஒரு வணிக மையம் உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் போய் அவங்க கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி நாங்களும் எங்களுக்கான ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி வந்து நம்ம உருவாக்கணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னா லேடன் ஹால் வீதியை சேர்ந்த ஒரு வணிக குழு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேடன் ஹால் அப்படிங்கக்கூடிய ஒரு குரூப் வராங்க. கீழே நாடுகளோட பெரும் லாபத்தை அதாவது இங்க இருக்க அவங்க வந்து ரொம்ப ப்ராஃபிட் பாக்குறாங்கிறது அவங்க பாத்துட்டாங்கல்ல. அவங்கள மாதிரி ஏன் நம்மளும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் எலிசபெத் இருந்து ஒரு பட்டய உரிமை வாங்குறாங்க, ஒரு பட்டயம் வாங்குறாங்க. ஓகேங்களா? இது மூலியமா தான் நம்ம கிட்ட வந்து அவங்க வெரி ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உருவாக்குறாங்க. இதுல யார்கிட்ட ஃபர்ஸ்ட் வராங்க, இவங்க உள்ள வரும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கவர்னர், அது போக 24 மெம்பர்ஸ் இந்த ஒரு ட்ரூப்ல இருப்பாங்க. சரிங்களா? 1611 யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா அரசர் முதலாம் ஜேம்ஸ் வில்லியம் ஹாக்கிங்ஸ் மூலியமா இந்தியா கூட எப்படி நம்மளுடைய வாணிகத்தை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஆரம்பிச்சு ஜஹாங்கீர் கிட்ட இவங்க உரிமை வாங்குறாங்க. முதலே பார்த்திருப்போம். அதுக்கப்புறமே முகல்ஸோட எம்பரர் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அங்க சுல்தான் கிட்ட நம்ம முதல்ல போன வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சுல்தான் கிட்ட இருந்து எப்ப அவங்களுடைய பகுதிகளை வந்து அவங்க கைப்பற்றிட்டாங்க, மற்ற சிற்றரசர்கள் கிட்ட இருந்து எப்படி கைப்பற்றினாங்க, அப்ப மராத்தியர்கள் போய் முகல்ஸ் கிட்ட சண்டை போடும்போது திருப்பி அவங்களோட பயம் என்னவா இருந்துச்சு, இது எல்லாமே நம்ம போன வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இப்ப இந்த முகல் லீடர்ல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஹாங்கீர் இருந்திருப்பாங்க. இவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அவங்க கிட்ட நோ சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு முற்றுரிமை இருந்திருக்கும், அரேபியர்களோட வணிக தொடர்பு இருந்திருக்கும். போர்ச்சுகீஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அப்ப அரேபியர்களோட முற்றுரிமை ஒழிச்சா மட்டும்தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி அரேபியோட முற்றுரிமையும் ஒழிச்சிருப்பாங்க. போன டைம்ல நம்ம பார்த்திருப்போம் போர்ச்சுகீஸ் அது சப்போர்ட்டிவா இருந்துச்சோ இல்லையோ, ஆனா பிரிட்டிஷர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் இவங்க உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போது முதல்ல சூரத்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சில வணிக உரிமைகளை பெற்றாங்க. ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி வாங்கிட்டு சூரத்ல வெரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேடுக்கான ஒரு பெர்மிஷன் இவங்க வாங்குறாங்க. குஜராத்தினுடைய முகலாய ஆளுநரான இளவரசர் குர்ரம். இந்த குர்ரம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஹாங்கீருக்கு அடுத்ததா வரக்கூடிய ஷாஜஹான். ஓகேங்களா? ஷாஜஹான் தான் குர்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கிட்டயுமே வந்து என்ன அப்படின்னா வணிக உரிமைகளை வந்து வாங்குறாங்க. அவருக்கு அடுத்தது இவர் தானே லீட்ல இருப்பாங்க. அப்ப இளவரசா இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷாஜஹான். ஆனா போர்ச்சுகீசியர் மிகுந்த செல்வாக்கு இருந்ததுனால ஆங்கிலேயரால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ஆணித்தரமான அவங்களுக்கான ட்ரேடிங் வந்து அவங்க வச்சுட்டாங்க போர்ச்சுகீசியர்கள். இப்ப என்ன பண்ண முடியல அப்படின்னா ஈஸியா இவங்களுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரவோ இல்ல இவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யவோ இவங்கனால முடியல. இது வந்து முதல் ப்ராப்ளமா அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் எப்படி வராங்க அப்படின்னா இப்ப அவங்களால என்ன பண்ண முடியல, சூரத்ல ப்ராப்பரா அவங்களால ட்ரேட் பண்ண முடியல. அடுத்தது எங்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி கைப்பற்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சென்னை வராங்க. சென்னை யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, நாயக்கர் கிட்ட இருந்து முதல்ல வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சென்னப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர்கிட்ட இருந்து ஒரு இடத்த வாங்கி அங்க ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டை மூலியமா தான் என்ன பண்ணாங்க, அந்த கோட்டை தான் என்ன அப்படின்னு பார்த்திருப்போம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கறத பார்த்திருப்போம். அந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான் வந்து இவங்களுடைய ஒரு ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு இடமா இருந்திருக்கும். ட்ரேடிங்கான ஒரு சென்டர் பாயிண்டா வந்து சென்னையை அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1639 சந்திரகிரியோட அரசர் சென்னை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்திருப்பாங்க. அதுல கோட்டை கட்டக்கூடிய உரிமையும் கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அடுத்தது எப்படி எல்லாம் வாங்குறாங்க, மெயினா 3 பிரசிடென்சி இருந்துச்சு. ஒன்னு கல்கட்டா பிரசிடென்சி, இன்னொன்னு சென்னை பிரசிடென்சி, அதுக்கப்புறம் குஜராத்ல இதெல்லாம் ட்ரேட் சென்டரா அவங்க வச்சிருந்தாங்க. இப்படி இந்த 3 இடங்களுமே வந்து இவங்க கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில வந்து கோட்டை வாங்குறதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்களா. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பம்பாய் தீவை வாங்குறாங்க. அந்த பம்பாய் தீவு எப்படி நம்மளுக்கு தெரியும், சார்லஸ்க்கு இவங்க வந்து சீதனமா கொடுத்த ஒரு நகரம் தான் பம்பாய் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருப்போம். ரைட்?
எப்போ அப்படின்னா 1683ல. சோ யாருக்கு, இரண்டாம் சார்லஸ்க்கு வந்து அது ஒரு வரதட்சணையா கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ பம்பாய் தீவை 1668ல கொடுத்திருப்பாங்க. சோ அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க வந்து உரிமை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடமும் வாங்கிட்டாங்க. சோ அங்க வந்து கோட்டை கட்டிக்கக்கூடிய உரிமையும் இவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா. சோ இதுக்கு முன்னாடி இந்த கோல்கண்டா கோட்டை, சோ நம்ம சென்னையில வாங்கிட்டாங்களா, சென்னையில கோட்டை கட்டிட்டாங்களா, இந்த இடத்துல அகைன் முகலாயர்களுடைய படையெடுப்புகள் நடக்க ஆரம்பிக்குது. சோ இவங்களுக்கான ஒரு அப்போசிஷன், அந்த இடத்துல வந்து சிற்றரசர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் கைப்பற்றணும் அப்படிங்கறது ஒரு அவுரங்கசீப்போட கனவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சோ அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா, கோல்கண்டா கோட்டையை வந்து கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்றாங்க. ஓகேங்களா. சோ யார்கிட்ட, இந்த ஆங்கிலேயர்கள் கீழே இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே கைப்பற்றாங்க. சோ இதுக்கப்புறம் 1687ல அவுரங்கசீப் கோல்கண்டாவை கைப்பற்றி கம்பெனியோட பகுதிகளை முகலாய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். சோ எடுத்த உடனே பிரிட்டிஷர்ஸ் நம்மளுக்குள்ள இந்த அளவுக்கு ஊடுருவிட்டாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அவங்களும் ஸ்டார்டிங் முகல்ஸ் மூலமா நிறைய பேரழிவுகளை ஏற்படுத்திருப்பாங்க. ஜஹாங்கீர் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஏன் இவர் வந்து கோல்கண்டா கோட்டையை வந்து கைப்பற்றி இவங்களை திருப்பி அவங்களுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா, இவங்களுடைய உரிமைகள் எல்லாத்தையுமே இவங்க வந்து அட்வான்டேஜா எடுத்திருப்பாங்க. சோ இவங்களுக்கான ஒரு சுதந்திரம் கொடுத்திருப்போம், நீங்க இந்த ட்ரேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை எல்லாத்தையுமே தாண்டி இவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுக்கும்போது அகைன் முகல்ஸ் கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க மேல போர் தொடுக்கிறாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க, திருப்பியும் சென்னை வந்து எங்களுக்கு கீழே கொண்டு வாங்க, எங்களுடைய ஆட்சியின் கீழே நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வராங்க. சோ இப்படி ஒவ்வொன்னா இப்ப இவங்க கிட்ட இருந்து இவங்களுடைய ஒரு ஒரு அதிகாரம் அப்படிங்கறத வந்து நம்ம விலக்கிக்கணும் இல்லைங்களா. சோ அதுக்காக தான் இவங்க அடுத்தடுத்து போரிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது பம்பாய் தீவை வந்து திருப்பி கைப்பற்றிட்டாங்க. 1652ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னை ஒரு மாகாணமாக்கப்பட்டது. சோ இப்பதான் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாகுது. சோ இந்த மீன்வெல் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியா இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு போர் வந்து அறிவிப்பு செய்யறாங்க. ஓகேங்களா. சோ இது என்ன பண்ண, சென்னை வந்து ஒரு பிரசிடென்சி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துட்டோமா. சோ 3 வருஷத்துல திருப்பியுமே இந்த சென்னை பிரசிடென்சிங்க கூடிய ஒரு அங்கீகாரம் வந்து நீக்கப்படுது. 1684ல அகைன் சென்னை பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. 1688ல சென்னைக்கு ஒரு மேயரும் 10 உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு ஆலோசனை குழுவையுமே வந்து நகராட்சி அரசு பெற்றிருக்கு. சோ இப்பதான் இவங்க கம்ப்ளீட்டாவே மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கமா உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நடுவுல இவ்வளவு வாட்டி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, திருப்பியும் அதை வாபஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த இஷ்யூஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 10 உறுப்பினர்கள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆல்டர்மின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1693ல சென்னையை சுற்றியுள்ள 3 கிராமங்களையும் 1702 மேலும் 5 கிராமங்களையும் பெற்றது. யார் பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ் பெற்றிருப்பாங்க. சோ இதுக்கு நடுவில் நிறைய போர் நடவடிக்கைகள் இருந்திருக்கும். இவங்களுடைய அங்கீகாரம் அப்படின்னு வரும்போது 1655 to 1702ல இவங்க கம்ப்ளீட்டாவே வந்து இவங்களுடைய அங்கீகாரத்தை எடுத்துட்டாங்க. சோ ஆல்ரெடி சென்னப்ப நாயக்கர் மூலமா சென்னை கொடுத்திருப்பாங்களா, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் 3 கிராமங்களையும் 1702ல இன்னும் 5 கிராமங்களையும் கொடுத்திருக்காங்கிறது இது மூலியமா பார்க்கலாம். இப்படி ஒரு பிரசிடென்சியை கவர் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்தது வங்காளத்துக்கு எப்படி போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வங்காளத்துல ஆங்கிலேயருக்கு வங்காளத்துல வணிக உரிமைகளை பெறுவது ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எங்கேயுமே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இஷ்யூ தான். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் அங்க இருந்து ரொம்ப பெட்டர் வேல அவங்க ட்ரேடிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்ப இவங்க இமீடியட்டா உள்ளுக்குள்ள போறதுக்கு இவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துட்டே இருந்துச்சு. சோ அப்போ முகலாய அரசர் ஷாஜஹானுடைய 2வது மகனும் வங்காளத்தின் ஆளுநருமான ஷா சுஜாவிடம் இருந்து, ஓகேங்களா. இது யாரு, அதுக்கப்புறம் வந்தவங்க. ஷா சுஜாவிடம் இருந்து கம்பெனி சில வணிக உரிமைகளை பெற்றிருந்தது. ஆனால் அவ்வுரிமைகள் முகலாய அரசால் முறையாக செயல்படவில்லை. சோ உங்களுக்கு நாங்க ஒரு பெர்மிஷன் கொடுக்குறோம், ஆனா வந்து கம்ப்ளீட்டாவே இல்லை. ஏன் அப்படின்னா எங்களுக்கு கீழே வரணும் அப்படிங்கறக்கான விஷயம் அவங்க கிட்ட இருந்துச்சு. 1608ல வங்காளத்துல இருந்த ஆங்கிலேயர் வணிக உரிமைகளை பெற்றனர். அகைன் 1608 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. 1608ல என்ன பண்றாங்க அப்படின்னா, வங்காள எப்படி நம்ம பம்பாய், சென்னை இதெல்லாம் பார்த்தோமா, 1668, 1502 இதெல்லாமே நம்ம பார்த்தோமா, அதே மாதிரி 1608ல வங்காளத்திலயும் இவங்க வந்து ஒரு உரிமையை வாங்குறாங்க. சோ இந்த டைம்ல வணிக உரிமைகள்ல சோ இவங்க அகைன் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய வங்காளத்துல நம்ம பெர்மிஷன் தானே கொடுத்திருக்காங்க, அதுவுமே வந்து முகல்ஸோட பீரியட் கீழே தான் இருந்துச்சு. சோ இவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கவர்மெண்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள் எல்லாமே வந்து இவங்களுடைய ட்ரேடிங்ல தலையிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் பவர் அப்படிங்கிறது முகல்ஸ் கிட்டதான் இருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு பெர்மிஷன் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லா உரிமைகளுமே இவங்க கிட்ட எடுத்துக்க முடியும். சோ இந்த மாதிரி பிரச்சனை வரதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு போர் அறிவிப்பு செய்யறாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டீங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க, நீங்க வந்து எங்களை ட்ரபிள் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ யாரெல்லாம் வந்து முகலாயர்களுடைய பிரதிநிதியா வங்காளத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர் இருக்காங்களோ அவங்களுக்கு அப்போஸ் பண்ணி இவங்க போர் அறிவிப்பு செய்யறாங்க. சோ 1690 வரைக்கும் என்னாச்சு அப்படின்னா, ஓகே நீங்க வந்து நாங்க வந்து இந்த பிரச்சனை பண்ணல, ஏன்னா நிறைய இழப்புகளை ஏற்படுது இந்த நடுவுல. சோ நீங்க பெருசா நாங்க பெருசா அப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாம் வருது. சோ அதனால 1608ல இருந்து 1690 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 78 இயர்ஸ் வச்சுக்கோங்க. சோ இந்த டைம்ல 1690ல அமைதி மீட்கப்பட்டதை தொடர்ந்து கம்பெனி சுதநிதி அப்படிங்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய முதல் குடியேற்றத்தை நிறுவுறாங்க. அது வரைக்குமே அவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. சோ 1690ல தான் என்ன பண்றாங்க, சரி போ வச்சுக்கோ, உனக்கு தானே வேணும், நீ ட்ரேட் பண்றல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெர்மிஷன் தராங்க. இந்த சுதநிதி தான் பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்கட்டா அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகேங்களா. இந்த இடம் தான் பிற்காலத்தில் கல்கத்தா ஆயிற்று.
ஸோ 1696 இங்க ஒரு கோட்டை கட்டுறாங்க. 1690 உங்களுக்கு பெர்மிஷன் வழங்கிட்டாங்க. 1696 அகைன் அங்க ஒரு ட்ரேட் சென்டர் ஒரு கோட்டை கட்டுறாங்க. ஸோ 1698 சுதநதி, காலிக்கட்டா, கோவிந்தப்பூர் இந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய ஜமீன்தாரி உரிமையும் கம்பெனி பெற்றது. ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முதலே பார்த்திருப்போம். ஸோ ஆற்காடு நவாப் இவங்க எல்லாம் வந்து அகைன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. முதல்ல இவங்க பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஓவியம் நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ ஆற்காடு நவாப் இவங்க அந்த முகலோட பீரியட், அதாவது அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா முகல்ஸுக்கு அடுத்த ரூலர் யாருமே கிடையாது. சோ அந்த டைம்ல அவங்களே செல்ஃப் டைனாசிட்டியா அவங்களை அறிவிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு ஒற்றுமை இல்ல அப்படிங்கறத ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அதை பாக்குறாங்க. அதை இவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈக்குவலா உங்களுக்கு நான் பார்ட் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேல போயிட்டாங்க, அவங்க கீழே வந்துட்டாங்க. சோ ஆற்காடு நவாப்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பணம் வாங்கிட்டு அவங்களுக்காக சொல்லி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பணத்தை மீட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க கிட்ட இருந்து நீங்க டாக்ஸா வாங்கிக்கோங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இஷ்யூ வருது. இதனாலதான் நம்ம கர்நாடிக் வார்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறத பார்ப்போம். சோ கர்நாடிக் வார்ஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்படி வரக்கூடிய ஒரு விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னா ஜமீன்தாரி உரிமையை வந்து இவங்க பெறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதனால அந்த ஜமீன்தாரி உரிமை பெறதுனால அதுக்கு பதிலாக ஆண்டுதோறும் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 1200 அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸுக்கு நாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி கல்கத்தாவில் கட்டப்பட்ட வில்லியம் கோட்டை 1770 மாகாணத்தின் தலைமையிடம் ஆயிற்று. அப்ப அங்க வந்து கல்கத்தால வில்லியம் கோட்டை இருக்கு, இங்க சென்னையில செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கு, சோ கடலூர்ல டேவிட் கோட்டை இருக்கு. இதெல்லாமே இவங்க கோட்டைகளா கட்டி அவங்களுடைய வணிக மையங்களை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ஒரு வணிக உரிமை கொடுக்குறாங்க. வணிக உரிமை கொடுக்கறது மூலியமா இங்க இருக்கக்கூடிய சுய ஆட்சி செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய ஈகோ ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. நான் ஆட்சி செய்யற இடத்துல நீ வந்து எங்கிட்ட வரி வாங்குற, அப்படி வரி வாங்கக்கூடிய இடத்துலயுமே என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஒரு உரிமை போராய் மாறுது. சோ என்கிட்ட வந்து நீ ரூல் பண்ணி வாங்குற அப்படிங்க கூட ஒரு விஷயம். இதனாலதான் கர்நாடிக் வார்ஸ் வருது. சோ கர்நாடிக் வார்ஸ் ஆல்ரெடி என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல வந்து எப்படி பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வராங்க அப்படிங்கறத பாக்கலாம். சோ இதுல கர்நாடிக் வார்ஸ் அப்படிங்கிறதுக்கான ரீசனே ரெண்டு ஹையர் அபிஷியல்ஸ் நீயா நானா அப்படிங்கிற டைனாசிட்டிஸ் வந்து அவங்களே உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ ஆற்காடு நவாப் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஹைதராபாத் கர்நாடகான்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்களுக்கான ஒரு இஷ்யூஸ்க்கு நடுவுல வந்து நிசாமா நவாபா அப்படிங்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. இதை இவங்க சாதகமா பாத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரெஞ்சு ஒருத்தங்களுக்கும் பிரிட்டிஷர்ஸ் ஒருத்தங்களுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களோட ப்ராப்ளம் உலக நாடுகள்ல ஐரோப்பால இந்த இடத்துல பிரிட்டிஷர்ஸ்க்கும் பிரெஞ்சுக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்தியால நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சுய ஆட்சி செய்யறவங்களுக்கு நடுவுல சண்டை வருது. சோ இதையும் இவங்க ஃபேவரிசமா மாத்திட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனையை இன்னுமே பெருசாக்குறாங்க. இவ்வளவுதான் ஷார்ட்டா சொல்ல போனா. ஓகேங்களா? இப்ப இந்த நாரிஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருது. சோ நாரிஸ் தூதுக்குழு யாரு, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்தோட அரசர் 3ஆம் வில்லியம் சர் வில்லியம் நாரிஸ் அப்படிங்கிறவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஓகேங்களா? சோ யார் அப்படின்னா 3ஆம் வில்லியம் நாரிஸ் அப்படிங்கிறவரை அனுப்பிச்சுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா 1698 அவுரங்கசீப்பை சந்திக்கிறார். அகைன் உரிமைகளை வாங்குறதுக்காக மட்டும், ட்ரேட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 1698 அவுரங்கசீப்பை சந்திக்கிறாரு. ஆங்கிலேய குடியேற்றங்கள் மீது ஆங்கிலேயருடைய முழுமையான கட்டுப்பாட்டை பெறதான் இவங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க ட்ரேட் பண்றாங்களா, யாருடைய பீரியட்ல இருந்து, ஜஹாங்கீரோட பீரியட்ல இருந்து ஃபர்ஸ்ட் முகல்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. சோ கிட்டத்தட்ட ஆறு தலைமுறைகள் அவங்களுக்கு போயிடுச்சு. ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜஹானுக்கு அப்புறம் அவுரங்கசீப் இப்படி எல்லாருமே வராங்க. கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஆட்சி செஞ்சுட்டாங்க, ஐ மீன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு 100% கட்டுப்பாடு எங்களுக்கு வேணும், நாங்க வணிகம் செய்யறதுக்கான முழுமையான கட்டுப்பாடு வேணும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நீங்க எங்களுக்கு சில சிறப்புரிமைகள் கொடுத்திருப்பீங்கல்ல, அதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கேட்க வராங்க. வணிக உரிமைகளை மேலும் நீட்டிப்பதும் இந்த சந்திப்புடைய நோக்கங்களா இருந்துச்சு. ஆனா 1698 இவங்க கேட்டதை 1714 இருந்து 1717 வரைக்கும் சுர்மன் என்பவருடைய தலைமையின் கீழ் வந்த தூதுக்குழு முகலாய பேரரசர் பருக்ஷியாரை வந்து சந்தித்த போதான் ஏற்கப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாரு அவுரங்கசீப், இல்ல என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ வந்து என் ரூல்ல பண்ண வேண்டாம், நான் தான் எங்க ஹெட்டா இருப்பேன், நீ கொடுக்கறதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப 1698 போய் அதுக்கப்புறம் 1714 to 1717 ஆல்மோஸ்ட் 20 வருஷம் வச்சுக்கோங்க. இந்த டைம்ல பருக்ஷியாரை சந்திக்கும் போதுதான் இவங்களுக்கான இந்த உரிமைகள் திருப்பவும் மீட்கப்பட்டுச்சு. சுர்மன் வணிக உரிமைகள் தொடர்பான அரசனுடைய ஆணையை பருக்ஷியாரிடமிருந்து பெற்றார். இந்த ஆணை தான் குஜராத், ஹைதராபாத், வங்காளம் இந்த பகுதிகள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல பேசிக்கா வந்து கைப்பற்றாங்க. சோ இதுக்கப்புறமா முதல்ல ஒரு ட்ரேட் வாங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரேடிங் சென்டர் அவங்களுக்காக சொல்லிட்டு ஒரு மையம் அமைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு, அதாவது நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டரா உள்ள வராங்க. சோ இவங்க கிட்ட இருந்து சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல இவங்க ஒரு வணிக பேரரசை உருவாக்குறாங்க. சோ வணிக பேரரசு மட்டும் அவங்க நிறுத்தல, அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்மள ஆட்சி செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க, அடிமைப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படிதான் வந்து இவங்களோட ரூல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த கர்நாடக போர்கள்
பார்க்கலாம். சோ கர்நாடக போர்கள் அப்படிங்கிறது எது மூலியமா வருது நம்ம சொல்லியிருப்போம். சோ அவங்களுடைய டாக்ஸேஷன் வந்து இவங்க வாங்குறதுனாலதான் வந்து கர்நாடக போர்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா. இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம். அப்ப ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய மேலாதிக்கத்தை நிறுவருக்கும் அப்படிங்கிறதுக்காக 1746 இருந்து 1763 பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக 3 போர்களை நடத்தினர். சோ இதோட பேஸ் என்ன, யாருக்கும் பிரச்சனை வந்துச்சு, பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும். இந்த பிரச்சனை இங்க மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. முதல்ல நம்ம சொல்லிட்டோம் ஐரோப்பாவிலும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. சோ வரலாற்று அறிஞர்கள் இப்போர்களை கர்நாடக போர்கள் குறிப்பிட்டனர். பேசிக்கா ப்ராப்ளம் அப்படிங்கறது இவங்க 2 பேரும் தான் ஹெட். இதுல இவங்களுக்கு நடுவில் இருந்தக்கூடிய ஒற்றுமையின்மையும் பிரச்சனை, உள்ளூர் கழகங்களும் பிரச்சனை. இதை இவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. சோ இதைத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா கர்நாடகத்துல நடக்கிறதுனால. சோ முதல் கர்நாடக போர் 1746 இருந்து 48 வரைக்கும் நடக்குது. இங்க என்ன அப்படின்னா ஆஸ்திரியால ஒரு வாரிசுரிமை போர் நடக்குது. எங்க அப்படின்னா ஐரோப்பால. சோ இந்த ஐரோப்பா கண்டம் நீங்க வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல ஆஸ்திரியால ஒரு பிரச்சனை நடக்குது. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல ஆஸ்திரியா இருக்கும், இங்க ஒரு வாரிசுரிமை போர் நடக்குது. அந்த பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா சோ அந்த காலனிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப அது இந்தியாவிலுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆஸ்திரிய அரசர் யார் அப்படின்னா 6ஆம் சார்லஸ் 1740 வந்து இறக்குறது. 1740 அவர் இறக்குறாரு. இதுக்கப்புறமா அவங்களுடைய பொண்ணு வராங்க. சோ பொண்ணு வரது வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க விரும்பல. சோ இந்த இடத்துல அகைன் டிவைட் ஆகுது. சோ நீ ஏன் நானா அப்படிங்கிறது வாரிசுரிமை போனாலே அந்த பொண்ணு வந்து எங்களை ரூல் பண்ண முடியாதுங்கிற திருப்பி ஒரு ஈகோ கிளாஷ் வருது. சோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. சோ இங்க வந்து 2ஆ பிரிறாங்க. இவங்களுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்ய அரசர் 2ஆம் ஃபிரெட்ரிக் அப்படின்னு சொல்றவர் தான். சோ இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சொல்ல அவருக்கு சாதகமா மாத்திக்கிறாரு. அப்ப பிரான்ஸோட உதவியோட ஆஸ்திரிய நாட்டின் ஒரு பகுதியான சைலிஷியாவை கைப்பற்றினார். சோ இப்ப இங்க என்ன பிரச்சனை வருது, ஆஸ்திரியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல பிரச்சனை. சோ இதுல என்ன பண்ணிட்டாரு, இந்த 2ஆம் மகா ஃபிரெட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் ஃபிரெட்ரிக் அப்படிங்கிற என்ன பண்றாரு அப்படின்னா பிரான்ஸை வந்து அவரோட சப்போர்ட்டுக்கு எடுத்துட்டு ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய நாடை கைப்பற்றுறாங்க. இப்ப இந்த பிரான்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கான சப்போர்ட்டா, ஆஸ்திரியாவை அப்ப யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றாங்க. இந்த பிரச்சனையில இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுது, பிரான்சிற்கு எதிராகவும் ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாகும். ஏன்னா ஆஸ்திரியா இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அவங்க கைப்பற்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் இங்க அப்போஸ் ஆயிட்டாங்க. ஓகே. சோ இந்த டைம்ல ஐரோப்பாவிலும் இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் இடையே ஏற்பட்ட போர்களால் வட அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் இவங்களுடைய காலனி சேர்ந்தவர்களையும் பிரச்சனை வருது. சோ அங்க வட அமெரிக்காவிலும் பிரச்சனை, நார்த் அமெரிக்காவிலும் இங்க பிரச்சனை, இந்தியாவிலும் பிரச்சனை. இது 2க்கும் காரணம் என்ன, இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரியா. சோ இங்க இருக்கக்கூடிய வட அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த பிரச்சனை நடக்கும்போது இங்க என்ன சொல்றாங்க, இங்கேயுமே பிரெஞ்சு அண்ட் பிரிட்டிஷ் காலனிஸ் இருக்கா, இங்க ஒருத்தர் ஸ்மார்ட் பிளே பண்றாரு. அந்த ஸ்மார்ட் பிளே யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டியூப்ளே அப்படிங்கிறவர் பண்றாரு. இந்த டியூப்ளே என்ன சொல்றாரு, அங்க என்ன வேணாலும் போர் நடந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல, இந்தியால வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் இனிஷியேட் பண்றாரு. இதை யார் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்னெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய கப்பல் படைக்கு ஒரு தலைமை தாங்குறாரு. பார்னட் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் சொன்னதையும் மீறி இந்திய பொருட்களை ஏத்திட்டு போகக்கூடிய இவங்களோட பிரெஞ்சு கப்பல்களை வந்து இடமறிச்சு அவங்க எல்லாத்தையுமே பிடுங்கிடுறாரு. இதை பார்த்துட்டு டியூப்ளேக் என்ன பண்றாருன்னா ஒன்னும் பண்ண முடியல, என்னடா நம்ம இவ்வளவு சொல்லியுமே இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போறாங்க அப்படின்னா இங்கதான் கர்நாடக நவாப் அன்வார்தீன் கிட்ட போறாங்க. இங்கதான் நம்மளுடைய லோக்கல் ஒரு தலைமை வந்து அங்க வராங்க. சரிங்களா. சோ இவங்கதான் சொல்றாங்க. சோ அன்வார்தீன் கிட்ட உதவியே போய் நாடுறாரு. அப்போ ஆங்கிலேயர்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கும் குடைச்சல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க எல்லாம் அங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பீப்புளா இருக்காங்களே, இவங்களோட சப்போர்ட் மூலமா அவங்க ட்ரேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி ஓகே நாங்களே எதுவும் இஷ்யூ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னனால கொஞ்ச நாளைக்கு அது ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அகெயின் டியூப்ளே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பிரான்சினுடைய தீவின் ஆளுநரா, சோ பிரான்ஸ்ல யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லா போர்டனாய் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்தார். இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு எனக்கு இன்னுமே ஒரு 8 போர்க்கப்பல் கொடு சொல்லிட்டாரு, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவரோட சைட்ல ஒரு ப்ரிகாஷனா இருக்கணும்ல, அதுக்காக போர்க்கப்பல் வாங்குறாங்க. இந்த டைம்ல ஆங்கிலேய கப்பல் படைக்கு யார் தலைமை ஏற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைடன் தலைமை ஏற்றிருப்பாங்க. அப்போ பைடன் கிட்ட அப்போஸ் பண்ணி இவர் கேட்காம என்ன பண்ணிட்டாரு, அவங்க 8 கப்பல்ல வராங்க. அந்த டைம்ல பைடன் உள்ள வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த 4 கப்பல்களை வழிமறிக்கிறாங்க. கடைசியில யார் தோக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைடன் தான் தோத்துருவார். ஓகேங்களா. சோ இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. சோ பைடன் தோத்தது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய கப்பல்களை எதிர்பார்த்து இவர் ஹூக்லிக்கு பின்வாங்கியிருப்பாரு. சரி ஓகே நான் இப்போதைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹூக்லிக்கு பின்வாங்குறாங்க. இப்ப சென்னையோட வீழ்ச்சி, இப்ப சென்னை என்னவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வின் பண்ணிருப்பாங்கல்ல பிரெஞ்சு கப்பல் படை, அவங்க தானே அங்க சேஃபரா இருந்திருப்பாங்க. சோ இவங்களுடைய கப்பல்கள் போர் வாங்கி அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல. இப்ப சென்னை வந்து அங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கா, சென்னை யாருடைய பாட்டு கீழே இருந்திருக்கு, பிரிட்டிஷர்ஸோட பாட்டு கீழே சென்னை இருந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பிரிட்டிஷர்ஸ் நம்ம தோகடிச்சிட்டோம், அதனால சென்னையை வந்து நம்ம எப்படியாவது கைப்பற்றிடணும். அவங்களுடைய முக்கியமான வணிக மையங்கள் எங்க இருந்துச்சோ, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பார்த்திருப்போம், சோ அது எல்லாமே இவங்க வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதை நினைச்சது மட்டும் இல்லாம இவங்க கைப்பற்றவும் செய்யறாங்க. சோ சென்னை என்ன பண்றாங்க அப்படின்னா 1746 செப்டம்பர் 15
பிரெஞ்சு வந்து கைப்பற்றிட்டாங்க. சோ சென்னை ஆளுநர் யார் அப்படின்னா மோர்ஸ் வந்து சரணடையுமாறு அறிவுறுத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா அந்த பார்ரெட் வந்து அங்க பிரச்சனை பண்ணாங்களா, அதுக்கு ரீசன் வந்து மோர்ஸும் இருப்பாரு. சோ நம்ம எல்லாருமே சேர்த்துதான் வந்து அவங்களை தோக்கடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்ப மோர்ஸ் வந்து சரணடைஞ்சாகணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா ஆற்காடு நவாப் என்ன பண்றாரு, திருப்பி அவங்க சரணடைஞ்சதுக்கு அப்புறம் ஆற்காடு நவாப் கிட்ட மறுபடியும் போய் இவங்க உதவியை நாடுறாங்க. ஆல்ரெடி அன்வார்தீனோட சப்போர்ட்ல தான் வந்து இங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணாங்க. இந்த மீன்வேல் திருப்பி பிரெஞ்சு வந்து பிரச்சனையை கிளப்புறாங்க. பிரெஞ்சு வந்து பிரிட்டிஷை கைப்பற்றிட்டாங்க. பிரிட்டிஷும் அகைன் போய் அன்வார்தீன் கிட்ட சப்போர்ட் கேட்கறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இவங்க வந்து என்ன அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் சப்போர்ட் கேட்கறாங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா டிப்ளே அகைன் அவரோட பிளே பண்றாரு. சோ என்ன பண்றாரு, நான் சென்னையை வாங்கிட்டேன், சென்னையை வாங்கி யாருக்கு தரதுக்காக வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்க, நான் வச்சுக்கிறதுக்காக கண்டிப்பா இல்ல, உங்களுக்கு தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நவாபை கன்வின்ஸ் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷருக்கு நவாபோட சப்போர்ட் இருக்க கூடாதுங்கிறதுனால. சோ நவாப்ஸோட அவங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்களோட மிலிட்ரிஸ் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். சோ இதனால என்ன பண்றாரு அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, நான் சென்னையை கொடுக்கறதே வந்து உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே மறுபடியும் பண்றாரு. 1746 செப்டம்பர் 21 ஆங்கிலேயர் சென்னையில இருந்து வெளியேற்றப்பட்டார். சோ என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாவே சென்னை வந்து பிரெஞ்சு வந்து கைப்பற்றிட்டாங்க. ஏற்கனவே வாக்குறுதி அளித்தபடி சென்னையை தன் வசம் ஒப்படைக்கும்படி அன்வர்தீன் கேட்கறது. இப்ப அன்வர்தீன் சொன்னார்ல, எனக்காக தான் நான் வாங்கினேன், அதனாலதான் நான் பிரச்சனை பண்ணாம இருக்கேன், இப்ப எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அகைன் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவரே வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்காக தானே சொல்லி வச்சாங்க, அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்லி வச்சாங்க. சோ இதனால கோவம் வந்துருச்சு அன்வர்தீனுக்கு. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா என்கிட்ட என்னையே நீ ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மாஃபூஸ் கான் தலைமையில வந்து இவர பிரச்சனையா கொண்டு போறாரு. சோ திருப்பி போய் அங்க ஒரு 10,000 படை வீரர்கள் அனுப்பிச்சு என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக சொல்லி கொண்டு வராங்க. ஓகேங்களா, அப்படிதான் அடுத்தடுத்த போர்கள் நடக்குது. சோ அடுத்தடுத்த போர்கள் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.